அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ஒரு ஐடி கார்டு டிசைன் பண்ண போகிறோம். இதுதான் அந்த டிசைனு. இந்த டிசைனோட PHP டெலகிராம் நம்பருக்கு டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க. ஐடி கார்டு எப்படி டிசைன் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். Ctrl+O கொடுத்து ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட் பேஜ் ரெடி பண்ணிவிடுவோம். அதுக்கு பிறகு நம்ம பேக் பேஜ் ரெடி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? Ctrl+N நியூ லேயர் கிரியேட் பண்ணிக்கிறேன். விட்த்து 2.1 வைக்கலாம். 3.5 800 ரெசல்யூஷன். சைஸு சின்னதுங்கிறதுனால நான் ரெசல்யூஷன் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு இதில் ஒரு நம்ம ஷேப் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஷேப் க்ரியேட் பண்ணிவிட்டு கிரேடியன் வந்து இதில் கிரேடியன் கலர் சூஸ் பண்ணியிருக்கோம். அதில் ஓகேங்களா? ப்ரஷ் டூவில் கிளிக் பண்ணுறேன். இங்கே ஒரு கிளிக் பண்ணுறேன். திரும்ப இதுக்கு நேராக இல்லாமல் கொஞ்சம் கீழே இறக்கி கிளிக் பண்ணிவிட்டு மவுஸை விடலை, லெஃப்ட் கிளிக் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ட்ராக் பண்ணியிருக்கேன். ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு இங்கே கிளிக் பண்ணுறேன். இது கட் ஆகிடும். திரும்ப ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அந்த ஓவல் ஷேப் வர அளவுக்கு நம்ம கொஞ்சம் பெண்ட் பண்ணிக்கலாம். திரும்ப Ctrl+Enter. இது வந்து அவுட் சைடு செலக்ட் ஆகிருக்கு. ஷிஃப்ட்டு Ctrl+I இன்னொட்டு செலக்ட் ஆகிடும். ஷிஃப்ட்டு Ctrl+N. ஒரு ஒரு ரஃபாக ஒரு கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். ரெட் கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. அடுத்தது இதுலேயே எனக்கு கொஞ்சம் கீழே ஒரு ஸ்டெப் இறக்கி இன்னொரு ஷேப் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். அப்படி ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணி ட்ரா பண்ணுறேன். திரும்ப ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணியிருக்கேன். இங்கே ஒரு கிளிக் பண்ணுறேன். ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு திரும்பவும் மேலே இந்த சைடு வந்து ரொம்ப பெண்ட் ஆகிற மாதிரி, இந்த சைடு லைட்டாக பெண்ட் ஆகிற மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஓகேங்களா? திரும்ப இதை கொஞ்சம் கீழே இறக்கி வைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுறோன்னா, கண்ட்ரோலை ஹோல்ட் பண்ணிவிட்டு இப்படி கீழே இறக்கி வச்சோம்னா நமக்கு இதோட சைஸ் வந்து கீழே இறங்கிடும். நம்ம சைஸுக்கு தேவைந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். என்டர், ஷிஃப்ட்டு Ctrl+N நியூ லேயர், ஆல்ட் பேக்ஸ்பேஸ், ஷிஃப்ட்டு Ctrl+I இன்னொட்டு கொடுத்தோம்னா மேலே செலக்ட் ஆகிடும். இதிலே கொஞ்சம் டார்க்கான கலரை நம்ம சூஸ் பண்ணிவிட்டு கண்ட்ரோலை ஹோல்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்து பேக் கொண்டு போய்க்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு ஷேப் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம், பெண்டு மாதிரி. ஓகே, இங்கே ஒரு கிளிக் பண்ணுறேன். இப்படி வச்சு ஒரு ஷேப் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். இந்த அளவில் ஷிஃப்ட்டு Ctrl+I இன்வெர்ட் செலெக்ஷன், ஷிஃப்ட்டு Ctrl+N நியூ லேயர். இதில் வந்து ஒரு எல்லோ கலர், எல்லோன்னா ஒரு எல்லோ ஆரஞ்சு, இந்த கலர் சேர்ந்த மாதிரி ஒரு கலர் கிளிக் பண்ணியிருக்கோம். திரும்ப இதையே Ctrl+J போட்டு Ctrl+T ஃப்ளிப் டு வெர்டிக்கல் கொடுத்து இது கீழே இறக்கி வச்சுருவோம். அப்படி இந்த அளவில் இதோட கலரை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட்டு பேக் ஸ்பேஸ் Ctrl+T இதை லைட்டாக நம்ம இப்படி ரொட்டேட் பண்ணிக்கலாம். Ctrl+T கொடுத்து சைஸை வந்து நம்ம லைட்டாக கொஞ்சம் அப் பண்ணி வச்சுக்குவோம். ஓகே, இது கொஞ்சம் பெண்டு கொஞ்சம் வளைவாக இல்லாத மாதிரி இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த சைடில் வச்சு ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணி பெண்ட் பண்ணுறோம். ஓகே, ஷிஃப்ட்டு Ctrl+I ஆல்ட் பேக்ஸ்பேஸ். இப்போ வந்து நம்ம ஒரு ஷேப் ஒன்று க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது ஒரு சர்க்கிள் ஒன்று ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணியிருக்கேன். ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணி ட்ரா பண்ணுறேன். கலர் ஃபில் ஆகிட்டு ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து ஃப்ரண்ட்டு கொண்டு வந்துடுறேன்.
இந்த அளவோட நம்ம சென்டராக வச்சுக்கலாம். அப்படி ஷேப்பை கிளிக் பண்ணிட்டு இதோட ஸ்ட்ரோக் வந்து நம்ம ஒயிட் கொடுக்குறோம். ஒயிட்டு கொடுத்துட்டு இங்கே வந்து ஸ்ட்ரோக்கு வந்து நம்ம ரெட்டு எல்லோ கொடுத்துக்கலாம். இதுக்கு வந்து ஸ்ட்ரோக் வந்து எல்லோ. எல்லோ கொடுத்துட்டு அதோட சைஸ் வந்து கொஞ்சம் நம்ம அப் பண்ணிக்கலாம். ஓகே, வந்து நம்ம எல்லாம் டிசைன் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு வந்து லைட்டாக நம்ம வந்து கிரேடியன்ட் கலர் நம்ம கொடுக்க போகிறோம். இதில் வந்து ரெட் கலர் நம்ம கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஓகே, ரிஃப்ளெக்டில் இந்த லெவலில் வச்சுக்கலாம். அப்படி இது எல்லாமே ப்ரீசெட்டாக உள்ள கிரேடியன்ஸ், நெட்லேருந்து தான் டவுன்லோடு பண்ணது. இதில் வந்து ஸ்ட்ரோக் ஸ்ட்ரிப் அப்படிங்கிறத கொடுத்துட்டு கான்டோர் அதில் இந்த லெவலில் கிளிக் பண்ணிக்கிறோம். ஸ்ட்ரோக் வந்து எல்லோ கலர் கொடுக்குறோம். இன்சைடுங்கிறத அவுட் சைடு கொடுத்துக்கலாம். அப்படி கொடுத்துட்டு இதோட சைஸை நம்ம லைட்டாக மூவ் பண்ணி பார்த்துக்கலாம். கலர் டாச் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். இதில் வந்து மல்டிபிள் வச்சுருவோம். ஓகேங்களா? வந்து கொடுத்த கலர் வந்து நமக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்குங்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சைஸை மட்டும் கொஞ்சம் அப்படியே பண்ணிக்கிறோம். பண்ணிவிட்டு பபல் இம்போஸ் திரும்ப ரிட்டர்ன் போகிறோம். கான்டோரில் இதோட சைஸை மட்டும் நம்ம மாற்றிக்கலாம். அப்படி ஓகே, இந்த அளவில் நம்ம வச்சுருவோம். ஸ்ட்ரோக்கை மட்டும் லைட்டாக கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஸ்ட்ரோக்கு ரொம்ப அதிகமாக இருக்குங்கிறதுனால லைட்டாக நம்ம கம்மி பண்ணிக்கிறோம். ஒரு 5-20. ஓகே, திரும்ப இதுக்கு வந்து ஒரு எஃபெக்ட் கொடுத்துருவோம். இந்த கீழே உள்ள அந்த லேயருக்கு டபுள் கிளிக் பண்ணுறோம். கிரேடியன்ட் இந்த கலர்லாம் வந்து ப்ரீசெட்டாக உள்ளது, நெட்டில் இருந்து டவுன்லோடு பண்ணியிருக்கேன் நான். நீங்களே போட்டு பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. சரிங்களா? ஓகே, இந்த எஃபெக்ட் கொடுத்தாச்சு. நம்ம இதுக்கு வந்து கொஞ்சம் கோல்டிஷ் கலராக கொடுக்கலாம். கோல்டு இந்த மாதிரியான கலர் நான் கொடுக்குறேன். அதில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஐடி கார்டு ஷேப் உள்ள ஒரு நம்ம வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து இந்த லேயருக்கு வந்து நம்ம ஒரு கலர் கொடுக்கணும். இல்லைன்னா பேக்ரவுண்டோட செலக்ட் ஆகிருக்கு நியூ லேயர் இல்லாமல். ஷிஃப்ட் கண்ட்ரோல் என்ன மேஜிக் கண்ட்ரோல் எடுத்து செலக்ட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் ஜே கொடுத்து ஒரு காப்பி எடுத்துட்டேன். கிரேடியன்ட் ஓவர்லே திரும்ப அந்த கோல்டு கலரை நான் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிவிட்டு இதிலே கொஞ்சம் டார்க்கான கலராக நான் பார்த்து கொடுத்துக்கிறேன். ஓகே, இந்த அளவில் இருக்குது. நமக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கலராக இருக்குது. அடுத்தது நம்ம டெக்ஸ்ட்டு தான். இது அந்த ஷேப்பு எப்படி க்ரியேட் பண்ணோன்னா, இதில் போய்ட்டு பாலிகான் வந்து ஃபில்லை வந்து நன் பண்ணிவிடுவேன். ஸ்ட்ரோக்கு ஓகே, ஸ்ட்ரோக்கை மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு இப்படி ட்ரா பண்ணுவேன். உங்களுக்கு ஷேப் வந்து ஒரு பாலிகான் ஷேப் கிரியேட் ஆகிடும். ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் T போட்டு இதில் வந்து 90 டிகிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சைஸ் வந்துடும். அதுக்கு பிறகு நம்ம ஒரு டெக்ஸ்ட்டு டைப் பண்ணி வச்சுருக்கோம். டெக்ஸ்ட் அப்படியே எடுத்து மூவ் பண்ணி வச்சுக்கலாம். அதில் ஓகே, அப்புறம் கீழே வந்து
இந்த நேமு இந்த மற்ற டீட்டெயிலாம் இருக்குது. ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு மொத்தமாக எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிடுறேன். மொத்தமாக லிங்க் பண்ணியிருக்கோம். அப்படியே எடுத்துகிட்டு நம்ம இதில் வச்சுக்கிறேன். இந்த இதுக்கு சென்டராக நம்ம வச்சுக்கலாம். அப்படி இல்லை இப்போ நம்ம ஃப்ரண்ட் பேஜ் ரெடி பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட் பேஜ் ரெடி பண்ணியிருக்கோம். அடுத்தது பேக் பேஜ். இதுதான் அந்த பேக் பேஜ். கண்ட்ரோல் N. அதே 3.5 200 800 ரெசல்யூஷன் வச்சு ஒரு இது க்ரியேட் பண்ணியிருக்கோம். அப்புறம் நம்ம கீழே ஒரு ஷேப் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். அது எப்படி ரெடி பண்ணோம்னா, இங்கே ஒரு கிளிக்கு, இங்கே ஒரு கிளிக் பண்ணியிருக்கேன், மேலே ஒரு கிளிக் பண்ணிவிட்டு விட்டுறாமல் அப்படியே ட்ரா பண்ணுறேன். ஓகே, ஷிஃப்ட் கண்ட்ரோல் I, இன்வெர்ட்டர், நியூ லேயர், கலர் ஒன்று ஃபில் பண்ணியிருக்கேன். திரும்ப இதையே கண்ட்ரோல் J, லைட்டாக அப்படி ரொட்டேட் பண்ணி கொஞ்சம் மேலே அப் பண்ணிக்கிறேன். பேக் கொண்டு போயிட்டேன். கண்ட்ரோல் T, கரெக்டாக அப்படி சென்டராக இருக்க மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். இதில் வச்சுட்டு கிரேடியன்ட் ஓவர்லே, வந்து ரெட் கலர், ஓகே. இந்த மாதிரியான ஒரு ரொம்ப டார்க்கான ரெட்டு அதில் கொடுத்துருக்க ரெட்டு. இது வந்து டார்க்கு ப்ளஸ் ஒயிட்டு, இந்த கலர் ஓகே. அதோட சைஸு ஸ்கேல் கொஞ்சம் பெருசாக இருக்குங்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோன்னா ஸ்கேலை வந்து கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம். ஓகே, இந்த அளவு வச்சுக்குவோம். இதுக்கு வந்து எல்லோ கிரேடியன்ட்டு கொடுத்துக்கலாம். கோல்டு, இதில் வந்து சைஸை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இங்கே சேஞ்ச் ஆகிறது உங்களுக்கு தெரியும். ஓகே, அடுத்தது நம்ம இந்த டெக்ஸ்ட்டு இதெல்லாம் காப்பி பண்ணி வச்சுருக்கோம். லிங்க் பண்ணிவிட்டு மொத்தமாக நான் அப்படி மூவ் பண்ணிக்கிறேன். லிங்க் பண்ணிவிட்டு இப்படி மொத்தமாக நான் எடுத்துகிட்டு வந்து இதில் வச்சுட்டு சென்டராக இந்த ஷேப் மட்டும் எப்படி க்ரியேட் பண்ணணும்னு சொல்கிறேன். இது ஒரு சிக்னேச்சர் அப்படிங்கிறது, அந்த டெக்ஸ்ட்டையும் நம்ம அப்படி எடுத்து வந்து வச்சிடலாம். பார் கோடு ப்ளஸ் இந்த எக்ஸ்பயர் டேட்டு அதையும் மூவ் பண்ணி நான் கொண்டு வந்து வச்சுருக்கேன். எல்லாமே ஏரியல் நேரோ ஃபாண்ட்டு. லிங்க் பண்ணிவிட்டு இப்படி கொண்டு வந்து வச்சிடுறேன். ஓகே, சென்டர் அலைன்மெண்ட்டு. இந்த ஷேப் மட்டும் எப்படி நம்ம க்ரியேட் பண்ணோம்னா, ரெட் கலர் சூஸ் பண்ணியிருக்கேன், ஷேப்பை கிளிக் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டோக்கும் ஆன் பண்ணியிருக்கோம், ஃபில்லும் ஆன் பண்ணியிருக்கோம். ஆன் பண்ணிவிட்டு இதை லிங்க் பண்ணிவிடுங்க. அதை லிங்க் பண்ணிவிட்டு அதோட சைஸை ஃபுல்லாக ரெடியூஸ் பண்ணிவிடுங்க. ரெடியூஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தனியாக ஒரு ஸ்டோக் கொடுத்தோம்னா, ஸ்டோக்கில் பிளாக், அதோட சைஸ் வந்து நான் ஒரு 5 பாயிண்ட் வச்சுக்கிறேன். ஓகே, கண்ட்ரோல் T கொடுத்து அதோட சைஸை வந்து கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன். ஸ்டோக்கோட சைஸ் அதிகமாக இருக்குன்னா ஒரு பாயிண்ட் வச்சுக்கிறேன். ஒரு பாயிண்ட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னோம்னா ஒரு 3 பாயிண்ட் வச்சுக்குவோம். ஸ்டோக்கு ஒரு 3 பாயிண்ட்டு. ஓகே, இந்த மாதிரி வச்சு நம்ம க்ரியேட் பண்ணோம்னா தான் ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஷேப்பு, இந்த மாதிரி ஒரு ஷேப்பு கிடைக்கும் நமக்கு. பேக்ரவுண்டு ஒயிட்டுங்கிறதெல்லாம் இல்லை ஒயிட் வச்சுருக்கேன். வேறு ஏதாவது கலர் வச்சோம்னா அதுக்கு தகுந்த நம்ம சூட் ஆகிற மாதிரியான கலர் வச்சோம்னா இந்த ஸ்டோக்கு வந்து தெரியாது. ஷேப்பில் உள்ள ஸ்டோக்கு நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்குற ஸ்டோக்கு மட்டும் தான் தெரியும். சரிங்களா?
இது மாதிரி தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இதுதான் நம்ம ஐடி கார்டோட பேக் சைடு உள்ள டிசைன். இந்த டிசைனும் டெலகிராம் குரூப்பில் இருக்குது, டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.